பாட்டுக்கு போகுதுங்க, தாராளமாக ஒரு மானவரியாக போகுது. நல்லா இருக்குதுங்க, பரவாயில்ல. நம்ம இப்போ கேமரா ஆன் பண்ணி பிளாக் எடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இப்போ வந்து நார்மல் மோடில் இருக்குது, ஒயிட்டில் இருக்குது. இப்போ வந்து ஒயிட் இப்போ பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஒயிட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கம் பொருள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஜிஐயோடைய ஒரு பொருள் தாங்க இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமராங்க. அதாவது ஆக்ஷன் 3 அப்படின்ற ஒரு மாடலுங்க. இந்த மாடல் நம்ம தாங்க பை பண்ணியிருக்கோம். நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கோசம் நம்ம இதை வாங்கியிருக்குங்க. அதாவது இது எனக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக்காசம் வாங்கியிருக்கேன். இதோடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 30,000 வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. 30,500 என்னமோ வந்துச்சுங்க. இருந்தாலும் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டதுனால எனக்கு இந்த அமௌண்ட் வந்துச்சு. உங்களுக்கு வந்து இது என்ன நீங்கள் எதில் வாங்குறீங்களோ அதுக்கு பொறுத்த அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் ஆகும். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அட்வென்ச்சர் கிட்டுங்க. இது ஒரு காம்போ கிட்டு. இதை வந்து என்னென்ன இருக்குன்னு அன்பாக்சிங் பண்ணி காட்டிடுவாங்க. நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் மறுபடியும் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் போடாதீங்க, லைக்கை போட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு அடுத்த வீடியோ போகிறது கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்குங்க. அதாவது பாருங்கள், பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 3 இது வந்து உள்ளே இருக்குங்க. 3 இது வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு கேமரா, அப்புறம் வந்து பேட்ரி கேஸு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சசரிஸ் எல்லாம் ஒரு டப்பாவில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து கேமரா எடுத்துக்குவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா, டிஜேயோடைய ஆக்ஷன் 3 அப்படின்ற ஒரு கேமராங்க. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் கேமரா வாங்கக்குள்ள அமௌண்ட் வந்து கம்மியாக தாங்க வரும். இது சேர்த்து எல்லாம் வாங்கக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 32,000 வரும். அதாவது இப்போ வந்து இது எதுக்கு நான் இப்படி வாங்கன்னு சொன்னேன், நம்ம லாங் ரைட் போக்குள்ள நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 பேட்டரிஸ் இருக்கும் உள்ள வந்து. இது இப்போ வந்து 3 பேட்டரிஸ் இருக்கிறது வந்து யார் யாருக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம மோட்டோ விளாகிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வேணால் இது பெஸ்ட்டாக யூஸ் ஆகுங்க. வாங்க இது பேட்டரி எத்தனை இருக்குன்னு நான் சொல்லி காட்டுறேன். அதாவது கேமராவில் ஒரு பேட்டரி இருக்குங்க ஆல்ரெடி. அதாவது பார்த்தீங்கன்னா இதாங்க அந்த பேட்டரி கேஸ். பேட்டரி கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் லெவல் கூட காட்டும். எந்த பேட்டரியில் சார்ஜ் இருக்குது, எந்த பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் கம்மியாக இருக்குது அப்படின்ற லெவல் கொண்டு காட்டுங்க. அதாவது இன்னொரு பேட்டரி கேமராவில் இருக்குன்னு சொன்னல, அதனால் அதில் காட்டல. இப்போ 2 பேட்டரி, ஒன்று ட்ரையில் இருக்குது, ஒன்று வந்து ஃபுல் சார்ஜில் இருக்குங்க. இந்த பேட்டரி கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகுங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகும் இந்த பேட்டரி கேஸு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு ஒரு பேட்டரி நம்ம யூஸ் பண்ணிட்டுக்குள்ளே இந்த இந்த கேஸை வந்து நம்ம பவர் பேங்க்கோ ஏதோ கையில் வச்சுருந்தோம்னா சார்ஜ் போட்டுக்கலாம். நமக்கு இது யூஸ்ஃபுல் தாங்க. அதுக்கோசம் தான் நம்ம இதை இந்த ஃபுல் காம்போ வந்து ஆர்டர் பண்ணது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவல் புக்குங்க. இது கேமராவோட மேனுவலு. அது உங்களுக்கு வேணாம். அது ஏன்னா வந்து அதிகம் நம்ம யாரும் படிக்க மாட்டோம் இதெல்லாம் வந்து. அடுத்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்குங்க. செல்ஃபி ஸ்டிக் இருக்குது. இது வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது தாங்க. நம்ம எங்கேயாச்சும் நடந்து போகக்குள்ளேயோ, லாக் பண்ணக்குள்ளேயோ இது வந்து ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எவ்வளோ லென்த் வருதுன்னு பார்த்து வருவோம். ஐயோ அப்பா! பாட்டுக்கு போகுதுங்க, தாராளமாக ஒரு மானாவாரியாக போகுது. நல்லா இருக்குதுங்க, பரவாயில்ல. நம்ம ஒர்த்து தான் நினைக்கிறேங்க. 32,000 கொடுத்து வாங்கினதுக்கு ஒர்த்து தான். நம்ம அது வீடியோ குவாலிட்டி பார்த்தா தான் சொல்ல முடியும் அது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு. இதை உள்ளே போட்டு வச்சுருவோம். நம்ம அதுக்கு வந்து தேவைன்றப்ப எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க இந்த கேமராவோடைய ஆக்சரிஸு. அதாவது இந்த கேமராவோடைய கேஸு. கேமராவோட கேஸ் இதில் தாங்க இருக்குது. கேமராவோட கேஸ் வந்து எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேமராவோட கேஸை வச்சு தாங்க நம்ம ஹரிசாண்டலாக வந்துட்டு வீடியோ எடுக்க முடியும். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இது எதுன்னு தெரிலங்க. இது நமக்கு தேவையில்ல. இது டேபிளில் மவுண்ட் பண்ணி வீடியோ எடுக்கிறதுன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் உள்ளார வந்து இதோட நட்டெலாம் இருக்குங்க. இந்த மவுண்டில் போடுற நட்டெலாம் இருக்குது. இப்போ நம்ம கையில் வச்சுக்கிறது தாங்க ஸ்பெஷலு. ஏன்னா இதுதான் வந்துட்டு எல்லா கேமரா ஆக்ஷன் கேமராவோட இதுதான் டிஃப்ரெண்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மேக்னெட்டிக்குங்க. மேக்னெட் மூலயமா மவுண்ட் பண்ணுறது. மேக்னெட் வந்து ஆப்போசிட் சைஸில் வாங்கினா ஒட்ட மாட்டேன்டுச்சு. இதை பாருங்கள், இப்போ ஒட்டிக்கிச்சிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போட்டு ஆட்டினா கூட கீழே விழுவ மாட்டேன்னுதுங்க. கேமராவோட குவாலிட்டி வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரகடாக இருக்குது. அப்படியே டச் பண்ணக்குள்ளேயே ஒரு ஃபீல் வருது, ரகட் ஃபீலு. இது வந்து நம்ம 2 லாக் இருக்கும். இந்த 2 லாக் ஆனால் மட்டும்தான் கேமரா மவுண்டில் உட்காருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இந்த மவுண்டில் உட்காரக்குள்ளே வந்துட்டு இப்படி போட்டு நம்ம லாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கேமரா மவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி பண்ணக்குள்ளே வந்துட்டு டக்குன்னு மழை வருதோ இல்லை ஏதோ ஒரு இது நம்ம டக்குன்னு ஒரு இடத்துக்கு போக்குள்ள நம்ம அதை கழட்டி வச்சுட்டு போகிறோம்ல, அது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம லாக் எடுத்துகிட்டு டக்குன்னு மழை வருது அப்படின்னும் போது நம்ம மவுண்ட்டை பிடிச்சி கழட்டிட்டு ஹெல்மெட்டை கழட்டிட்டு இருக்குள்ள இது லாக் ரிலீஸ் பண்ணி டக்குன்னு எடுத்து வச்சிடலாம். அதில் வந்து டிஜேயோடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப பெஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. வாங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மவுண்ட், இது டபுள் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று இல்லைன்னா இன்னொன்று வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதுதாங்க இந்த கேஸ் கவர். இந்த கேமராவுடைய கேஸ் கவருங்க. இந்த கேஸ் கவரில் தான் வேலையே இருக்குது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து கேமராவை மவுண்ட் பண்ணக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக வந்து மவுண்ட் பண்ண முடியும். ஹரிசாண்டலாக மவுண்ட் பண்ணிக்கலாம், வெர்டிகலாக மவுண்ட் பண்ண முடியாதுங்க. ஹரிசாண்டலாக மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேக்னெட்டிக் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கேஸ் போட்டு நம்ம
இந்த இப்படி போட்டு கேஸ் நம்ம லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹரிசாண்டலில் கூட மவுண்ட் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல்ன்ற பாருங்க, இது வெர்டிக்கலாக நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க நான் மவுண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த கேஸ் இருந்தால் மட்டும்தான் வெர்டிக்கலாக நம்மளால் மவுண்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து இது காம்போ கிட்டாக வாங்கலினாலும் உங்களுக்கு இந்த கேஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வெர்டிக்கலாக மவுண்ட் பண்ணி நம்ம யூடியூப் ஷார்ட்ஸோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸோ இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மவுண்ட் பண்ணக்குள்ள வந்து நம்ம யூடியூப்பில் வந்துட்டு பெரிய வீடியோ மேக் பண்ணி போகிறோம்னா இந்த மாதிரி நம்ம மவுண்ட் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாங்க. கேமராவோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1080pலேருந்து ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக எவ்வளோ ஒர்க்கில் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4Kல 120 fps ஒர்க்கில் எடுக்குதுங்க கேமராவோட வீடியோ குவாலிட்டி. ஆனால் நம்ம வந்து 4Kல 120 fps ஒர்க்கில் ஷூட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு கேமரா ஃபோன் அந்தளவுக்கு சப்போர்ட் ஆகாது. நான் வந்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். வந்து வீடியோ பாருங்கள். மிச்சதெல்லாம் மோட்டோ கலைங்களை கண்டினியூ பண்ணுவாங்க. நம்ம இப்போ கேமரா ஆன் பண்ணி vlog எடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இப்போ வந்து நார்மல் மோடில் இருக்குது, ஒய்டில் இருக்குது. இப்போ வந்து ஒய்டில் இருக்குங்க. அதாவது ஒய்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தான் வந்துட்டு கவர் ஆகும், பரவாயில்ல. ஆனால் ஒய்டே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இது ரொம்ப பெருசாக தாங்க இருக்குது. குவாலிட்டி பிக்சர் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ கரெக்ஷன் பண்ணிக்குதுங்க. அதாவது க்ரீன் எங்கேயாச்சும் இருக்குது அப்படின்னா க்ரீனிஷாக இருக்கக்குள்ளேயோ ஏதோ ஒன்றும் வந்து ஆட்டோ கரெக்ஷன் பண்ணிக்குதுங்க. இப்போ வந்து இந்த அளவுக்கு ரியாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குற அளவுக்கு வந்து அந்த இடத்துல க்ரீனிஷாலாம் இல்லை. இதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கரெக்ஷன் பண்ணிக்குது. அதான் இப்போ வாங்க நம்ம வந்து அல்ட்ரா ஒய்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஒய்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே தெரியுது. அல்ட்ரா ஒய்டு சூப்பராக இருக்குங்க. வந்து மோட்டோவில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமரா பெஸ்ட் கேமரா தான் நான் சொல்லுவேன். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டியாக இருக்கட்டும், மைக்கு கூட வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு சூப்பராக தாங்க இருக்குது. மற்றபடி என்னன்னா வந்து நம்ம வண்டியில் போகக்குள்ள வரக்குள்ள வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக போனோம்னா மைக் சவுண்ட் கேட்காது. அதுதான் பிரச்சனையே தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. சூப்பராக இருக்குங்க குவாலிட்டி. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 4K 30 fpsல தாங்க எடுத்திருக்கோம். அதாவது இந்த கேமராவில் இருக்க முக்கியமான 2 மோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அல்ட்ரா ஒய்டு தாங்க. இதுதாங்க முக்கியமாக நம்ம வந்து ரிவ்யூ பண்ண வேண்டியது. மற்றபடி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாய்ஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது வந்து நமக்கு தேவையில்லை. மோட்டோ விலாகிங்க்கு தேவையான 2 ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் முக்கியமாக ரிவ்யூ எடுத்து போட்டிருக்கேங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை.